Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Fiverr பத்தி தாங்க பார்க்க போறோம். ஃப்ரீலான்சர்லயே ஒரு நல்ல வெப்சைட் தான் நீங்க Fiverr. அதாவது நீங்க ஆன்லைன்ல ஒரு ஃப்ரீலான்சர்ல மணி மேக் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த தளம் வந்து ஒரு பெஸ்ட் தளம்னு சொல்லலாம். நம்மளோட லாஸ்ட் வீடியோ டியூட்டோரியல் நம்ம பார்த்தோம். இதுல எப்படி ஒரு கிக்ஸ் நம்ம கிரியேட் பண்றது. அதோட கிக்னா என்னன்னா உங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க்கை இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவாங்க ஃபைவரில் கிக்ஸ்ன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கிக்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது சரியான முறையில் கிரியேட் பண்ணுறது எப்படின்றத நான் இந்த லாஸ்ட் வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சரியான முறையில் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தேன். பார்க்காத நண்பர்கள் பாருங்க அதை போயிட்டு. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா, அதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்கள் ஃபைவரில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆர்டர் ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கஸ்டமர் ஒருத்தர் கொடுக்குறாரு, உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கொடுக்குற ஒரு பேர் வந்து கிளையண்ட், உங்களுக்கு ஒரு கிளையண்ட் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாரு. அதுக்கு எப்படி சரியான முறையில் அந்த ஆர்டரை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸாக முடிச்சு 5 ஸ்டார் ரிவ்யூ ஒன்று எடுக்கிறதுன்றது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போனோம். இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகி எனக்கு ஒரு 5 ஸ்டார் எனக்கு வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா $4 எனக்கு கிடைச்சிருச்சு. அதாவது $5 ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஆர்டர் போட்டிருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு $4 தாங்க கிடைக்கும். $1 வந்து ஃபைவர் கமிஷனுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட்டோ ஃப்ளயர் டிசைன், எனக்கு வந்து ஃப்ளயர்ஸ் டிசைனுக்கு தான் எனக்கு ஒரு கஸ்டமர் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை சரியாக நீங்கள் படிக்கீங்க. ஒரு தரம்ல 2-3 முறை சரி படிங்க. சரியா, சிலவங்க சரியாக இதை படிச்சுக்கிறது இல்லை. இதனால தான் இந்த ஆர்டர்ஸ் ஃபெயில் ஆகிறது, உங்களோட ஃபைவரில் வந்து சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகி போகிறதுக்கு முழு காரணம் வந்து ஒரு கிளையண்ட் வந்து என்ன வேண்டப்படுறாரோ அதை வந்து நீங்கள் சரியாக படிக்கிறது இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு சரியான முறையில் இங்கிலீஷ் விளங்காட்டி யாராவது இங்கிலீஷ் விளங்குற ஒருத்தவங்களோட வர சொல்லி சரி நீங்கள் இதை வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிறீங்க. ஓகே, அதாவது நீங்கள் ஒரு டைம் கொடுத்துருப்பீங்க, இந்த டைமுக்குள்ளே நான் சென்ட் பண்ணுறேன் சார், அந்த டைமுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவில் சென்ட் பண்ணதுக்கு முன்னுக்கு சென்ட் பண்ண பாருங்க. ஓகே, இப்போ 3 நாள் ஒரு ஃப்ளைட் டிசைனுக்கு வந்து ஒரு 2 நாள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நாள்லேயே சென்ட் பண்ண பாருங்க. ஏன்னா டைம் வந்து ஃபைவர் வந்து ரொம்பவே கன்சிடர் பண்ணும். எவ்வளோ தூரம் பயருக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அது பார்க்கும். அதான் அந்த சாஃப்ட்வேர் அப்படி தான் அவங்க செஞ்சுருக்காங்க. நீங்கள் டக்குன்னு பயர் உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தாருன்னா டக்குன்னு அவருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை எவ்வளோ மச்சு கேன் மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அவருக்கு வந்து அதை டெலிவரி பண்ணீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரேட், டெலிவரி ரேட்லாம் கூட உங்களுக்கு ஆர்டர்ஸ் கூட வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒழுங்காக படிங்க. ஓகே, இல்லை என்ன கொடுத்துருக்காருன்னா ஆர்ட் எக்ஸிபிஷன் சம்மந்தமாக தான் அந்த ஃப்ளையர் வந்து அவங்க செய்ய போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் எக்ஸிபிஷன் முன்னுக்கே கொடுத்துருக்காரு, March 11, 12 சொல்லி கொடுத்துருக்காரு, டேட் எல்லாம் கொடுத்து இதுக்கான முக்கியம் ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் கொடுத்துருக்காரு. இவ்வளோ தான் இல்லை ஃப்ளையரில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இவ்வளோ தான். ரைட், இதை வந்து உங்களுக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வேலையை வந்து. இப்போ இதில் வந்து $5 வந்து எவ்வளோ சீப்பாக கொடுக்குறீங்கன்னு இல்லை, இந்த ஃப்ளையர் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 15 minutes 20 minutesல உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இந்த ஃப்ளையருக்கு வந்து நம்ம என்ன மாதிரி இமேஜஸ் சூஸ் பண்ணுறது எல்லாம். அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இது எது சம்மந்தமானது, ஃப்ளையர் சம்மந்தமானது. கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ஃப்ளையர் ஆர்ட் எக்ஸிபிஷன். அப்போ நிறைய டிசைனிங் உங்களுக்கு வரும். இப்போ இதில் வந்து உள்ள டிசைனிங் எடுத்து செய்ய வேணாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் உங்களோட ஃப்ளையர் வந்து அமைய போகுதுன்றது கான்செப்ட் இவ்வளோ தான். ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் பின்னுக்கு பேக்ரவுண்டை நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ளுக்கான மேட்ரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொண்டு போய் வைக்க தான் இருக்குது. ரைட், இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் ஒரு வரைதல் சம்மந்தமான இது, அந்த பார்த்தீங்கன்னா ஆர்ட் எக்ஸிபிஷன் அந்த வரைதல் சம்மந்தமான போட்டுருக்காங்க. ரைட், இப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று தான் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்க போகிறீங்க உங்களோட கிளையண்ட். ரைட், அதை நீங்கள் சக்ஸஸாக முடிச்சுட்டு இதை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க. நீங்கள் சரியாக டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ரிவ்யூ ஒன்று எடுத்துக்கலாம். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த கிளையண்ட்டை நீங்கள் கதைக்கணும். உங்களுக்கு எத்தனை சேஞ்சஸ் வேணாலும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அவரை முழு திருப்தி நீங்கள் படுத்துங்க. முழு திருப்தி படுத்தா அவங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாருன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த ஆர்டரில் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுடைய கதைச்சு மூவ் பண்ணி செஞ்சிருவார். ஓகே, செஞ்சு முடிச்சுட்டு அவருக்கு ஒரு எவ்வளோ சீக்கிரம் அவருக்கு முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அவர்கிட்ட முடிச்சு கொடுத்துட்டு அவரோட 5 ஸ்டார் ரிவ்யூக்கு வந்து அவர்கிட்ட வந்து எப்படியா 5 ஸ்டார் ரிவ்யூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க பாருங்க அவர்கிட்ட. ஓகே, அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபைவரில் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட்டுக்கு போக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 100 5 ஸ்டார் ரிவ்யூஸ் வரை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெஸ்ட் செலர் இன் Fiverr.
எல்லா லெவலில் போயிடலாம். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 5 ஸ்டார் ரிவ்யூ வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ரிவ்யூஸ் சரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் இது பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் சரியாக நீங்கள் முதல் 2 ஆர்டர் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஒரு 2-3 ரிவ்யூ எடுத்தீங்க, அதுக்கப்புறம் தானாகவே ஆர்டர்ஸ் வரும். ஓகே ரைட். இப்போ இதில் பாருங்கள், இன்னொரு ஆர்டர் நான் காட்டுறேன். இது வந்து $15 போட்டப்பட்ட ஆர்டர். இந்த ஆர்டரில் வந்து எனக்கு வந்து 15 ஆர்டர் எனக்கு டிப்ஸும் ஒன்று $5 வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லா சக்ஸஸாக முடிச்சு கொடுத்தனால இல்லை பார்த்தீங்கன்னா கீழே டிப்ஸும் வச்சிருக்காரு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், hi sir, I have done the one, let me know if you need any changes. If it is okay, I will provide the source code files except your tips. அப்படின்னு நான் டிப்ஸை வந்து இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த ரிசீவ் பண்ணிட்டேன் அவர்கிட்ட. கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் ஜஸ்ட் ரிசீவ்டு டிப்னு சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா $5 எனக்கு வச்சிருக்காரு டிப் ஒன்று. இப்போ தேங்க்ஸ்னு சொல்லிட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த எவ்வளோ நீங்கள் அவரோட க்ளோஸாக இருக்கீங்களோ உங்களுக்கு கொடுக்குற கிளையண்ட்டோட அது அந்த அளவு தான் நீங்கள் ஃபைவரில் ஒர்க் பண்ண முடியும். இதில் வந்து ஒரு நிலையானது. இப்போ நீங்கள் $15 ஆர்டர் பண்ணால் $15 மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டிப்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் அவர்கிட்ட. அவரோட ஆர்டர்ஸை நல்லா நீங்கள் சாட்டிஸ்ஃபை அவளை சாட்டிஸ் பண்ணுறால எவ்வளோ முடியுமோ அவளை சாட்டிஸ் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட செஞ்சிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு இன்னமும் ஆர்டர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதோட உங்களுக்கு டிப்ஸும் கொடுப்பாரு. ஒரு சோர்ஸ் கோட் எதுவும் வாங்கணும் அப்படி இப்படின்னா உங்களோட ஃபுல் ப்ராஜெக்டை சோர்ஸ் அதாவது ஃபுல் ஆர்ட் ஒர்க்கை வாங்கணும்னா அதுக்கும் நீங்கள் ஒரு $5 மாதிரி பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, நீங்கள் எவ்வளோ அவரோட ஃப்ரெண்ட் ஆகும் $15 ஆர்டரை வந்து நீங்கள் ஒரு $30 வரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஆர்ட் ஒர்க்கு $10, டிப் ஒரு $5 கொடுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஒர்க் தான். இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஒரு ஹவரில் நீங்கள் ஒரு $30 வந்து சம்பாதிக்க கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதல்ல வந்து பயத்தை வந்து ரிக்யாமெண்ட்டை சரியாக படிச்சிங்கன்னா தான் சரியான முறையில் அந்த அவருக்கு ரிப்ளை பண்ணி ஒரு வேலையை வந்து சரியாக செஞ்சு கொள்ள முடியும். ஓகே, முடிஞ்ச அளவு அவரோட ஃப்ரெண்டாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டெலிவரி பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபைவர் வந்து அதை தான் உங்களுக்கு கன்சர்ன் பண்ணும். உங்களோட ரேட்டிங்கும் கூடும். அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு 3 நாளைக்கு கொடுக்குற வழியே 3ஆவது நாள் செஞ்சீங்கன்னா அது சரி வராது. உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ 2 நாளுக்குள்ளே முடிச்சு கொடுங்க. அதான் என்கிட்ட முக்கியமான விஷயம். ஓகே, குறித்து நீங்கள் வந்து சரியான பாசிட்டிவ் ரிவ்யூ எடுங்க. நெகட்டிவ் ரிவ்யூ நீங்கள் எடுத்தோடனே நெகட்டிவ் ரிவ்யூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டரே வராதுங்க. முடிஞ்ச அளவு பாசிட்டிவ் ரிவ்யூ எடுங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு கொடுக்குற கிளையண்ட்டோட க்ளோஸாக இருங்க. இதுதான் நான் சொல்கிறபடியே அட்வைஸ். ஓகே, அப்படின்னா உங்களுக்கு செஞ்சுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி ஆர்டர் வரும் எல்லாமே சொல்லி கொடுத்தேன். இப்படி தான் ஆர்டர் வரும். ஆர்டர் வரணும் எங்கே தான் உங்களுக்கு டைமிங் எல்லாம் வரும். இப்போ நான் ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதான் ஒன்றும் இல்லை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாட்டி இங்கே ஆர்டர்ஸ் எப்படி வருன்றது எல்லாம் காட்டப்பட்டிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின்னு கமெண்ட்டை தெரியும். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று எப்படி ஃபைவரில் செய்கிறதுன்றதை வந்து நான் வந்து என்கிட்ட அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைவரில் நீங்கள் ஒர்க் பண்ண விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ முதல்ல பாருங்கள். இதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஃபைவரில் எப்படி கிக் ஒன்று க்ரியேட் பண்ணுறதோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.